Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இது போன்ற தேர்தல் நிபுணர்களை வைக்கிற முறை அது திமுக செஞ்சாலும் அதிமுக செஞ்சாலும் யார் செஞ்சாலும் அது பண கொழுப்பு தான். பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டுல என்ன தெரியும்? உடல்ல கொழுப்பு கடிப்பிடிப்பீங்க, பண கொழுப்பு கடிப்பிட்டீங்களா? 2021 ஸ்டாலின் தான் வராது, விடியல் தர போராடினாங்க. இதெல்லாம் போலியான முழக்கங்களை ஒழிய இதன் மூலமாக மக்களுக்கு எந்த பயனும் விளையப்படும். ஆனா மக்களாட்சி காலத்துல மக்களவே பார்க்க மாட்டீங்கன்னா விஜயும் பார்க்கலையா? பரந்தூர் தடவை போனாரு, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரம் குடிச்சு கிடந்தப்ப அவங்கள பார்க்க போனாரு. போவாரு சார், ஒவ்வொன்னா போவாரு. மக்கள் நலன் அப்படின்னு பார்க்காம இதை பண்ணா நம்மளுக்கு வாக்கு கிடைக்குமா, அரசியல் ஆதாயம் தர முடியுமா, நம்ம அப்படி வாக்குக்கு ஏதாவது பண்றது. விஜய்க்கு கோட்பாட்டு தெளிவோ இல்ல நிலைப்பாட்டு முடிவோ எதுவுமே தெளிவாயிருக்கு. விஜய் கட்சி தொடங்கி இந்த ஓராண்டு காலத்துல அதிமுக வச்சு வாய் திறக்கலையே. திராவிட அதிமுக விமர்சிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். திமுக விமர்சிக்கிறாரு, அந்த பக்கம் பாஜக விமர்சிக்கிறாரு. அதிமுக குறித்து எங்கேயாவது பேசியிருக்காரா? ஏன் பேசல? ஏன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதிமுகவோடு கூட்டணி போவதற்கான அந்த யோசனை விஜய்கிட்ட இருக்கு. இருந்தா உங்களுக்கு என்ன? ஒருமனே அரசியல் ஆதாயம் வெற்றி மட்டும்தான் நோக்கம்னு விஜய் சொல்லிட்டாருன்னா நம்ம எந்த கேள்வியும் கேட்கப்படல. அவர் அதிமுக கூட்டணி வைக்கிறது, யாரை கூட்டணி வைக்கிறது. ஆனா இல்ல சார், கொள்கை தான் முக்கியம். ஆனா வெற்றி கிடைச்சாதான் அந்த கொள்கையை செயல்படுத்த முடியுங்கிற இடத்துல அவர் யோசிக்கலாம். அவங்க கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. அவங்க கட்சி சொல்றேன், அவர் சேர்வாரு. இந்த அரசியல் சேர்ந்தா என்ன, சேராட்டி நமக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பயமோ? அதிமுக ஆடு போனா நாசமா போவாரு, அது தெரியும். தனியா நின்னா ஜெயிச்சிருவாரு. தைப்பூசத்துக்கு விஜய் வாழ்த்து சொன்னாரு, வரவேற்கிறோம். நம்ம கடந்த காலத்துல மழை விவகாரத்துல தாவேகா நிலைப்பாடு. சீமான் அவர்களோட அறிக்கை வந்துச்சு, திருப்பரங்குன்றத்துல ஒரு நிலைப்பாடு. அவர் ஏன் இடைத்தேர்தல் வரைக்கும் கம்முன்னு இருந்தீங்க? கறி சமைச்சுக்கிட்டா இருந்தாங்க. அந்த நிலைப்பாடுலாம் இப்ப ஏன் வைக்கிறீங்க? ஏன் தேர்தலுக்கு முன்னாடி வைக்கல? உங்களுக்கு வாக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப சேஃபா இந்த இதை வைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பு. அவர் மக்களுக்கான அரசியல் பண்ணல. பிரசாந்த் கிஷோர் இந்த பக்கம் ஆதவர்ஜுனா, அந்த பக்கம் ஜானகி. 400 கோடி 500 கோடியை கொட்டி ரச்சி ஒருத்தன் வர்றான்னா அவன் மக்களுக்கு சேவையாற்றுவானா? 400 கோடி 500 கோடியை கொட்டி சேவையாற்றுவாங்களே. அவங்களோட திரைப்படத்துல அவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன், பிரசாந்த் கிஷோரே பீகார்ல 4 இடம் தோத்து போய் 3 இடத்துல அவர் கட்டுத்தொகை போயிடுச்சு. அவருக்கு அதான் நிலைமை. ஸ்ட்ராட்டஜிஸ்டா எத்தனை பேர் முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு, பிரதமர் ஆக்கியிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் நச்சா கமலஹாசன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக்க முடியுமா? இவருக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு, காசும் இருக்கு. பிரசாந்த் கிஷோர் யாரையுமே ஆக்கிட முடியாது இல்ல. அதாவது ஒரு பலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கட்சியின் தலைவரா ஆக்க முடியும்ல. விஜயை வச்சு இங்க ஜெயிக்கிற குதிரை மேல பந்தயம் கட்டலாம்னு நினைப்பு. விஜயை வச்சு ஜெயிக்கிற குதிரை மேல தானே பந்தயம் கட்டுவாங்க நினைப்பு. ஆனா அதான் சார், நினைக்கிற அளவுக்காவது அது ஜெயிக்கிற குதிரையா தானே இருக்கணும். தாவேகா தலைவர் விஜய் பிரசாந்த் கிஷோரோட சந்திப்பை மேற்கொண்டிருக்கார் அப்படின்னதும் அது குறித்த விஷயத்தை கேட்கும் போது செய்தியாளர் சந்திப்புல சீமான் பணக்கொழுப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை விட விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் கடுமையான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சியின் மேல வைக்கிறாங்க. நாம ஏன் ஒரு அதீதமான ஒரு விமர்சனத்தை வச்சுட்டோமோ? இல்ல, அப்படி இல்லை. இது விஜய் நோக்கி மட்டும் சொல்லப்பட்டது இல்லை. அதாவது அண்ணன் சொல்றப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது என் நாடு, என் மக்கள், என் நிலம், இங்கே என்ன எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். இது கூட தெரியாதுன்னா நான் ஏன் இந்த வேலையை செய்ய வரணும், அதனால எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. கூடுதலாக சொல்கிறப்ப இது வாய் கொழுப்பு போல பணக்கொழுப்பு போல இருக்கு அப்படின்னு அவர் விஜயை கூட மையப்படி சொல்லலை. இந்த தேர்தல் நிபுணர்களை வச்சு இந்த 300 கோடி 400 கோடியை கொட்டி வச்சு இந்த தேர்தல் அணுகிற முறையை சொல்கிறாங்க. அந்த முறையை சொல்கிறப்போ அது திமுகவுக்கு பொருந்தும், அதிமுகவுக்கு பொருந்தும், காங்கிரஸ் பாஜகன்னு எல்லா கட்சிக்கும் பொருந்தும், தாவேக்காவும் பொருந்தும். அப்படி குறிப்பிட்டு அவர் சொல்லலை. ஆனா அவங்க குறிப்பிட்டு சொல்லினாலும் அவரையும் குறிக்கும். அதாவது அவங்களதான் குறிப்பிட்டு சொன்னதா எடுத்துக்கிட்டு அவங்க எதிர்வினையாற்றுறாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க நாம் தமிழர் கட்சியோட கருத்துக்கு எதிர்வினையாற்றுவீங்கன்னா இதை விட தீவிரமான வீரியமான கருத்தை நம்ம வச்சிருக்கோம். கடந்த 20 நாட்களாக பெரியார் ஈவரா குறித்தான விமர்சனங்கள், அந்த விமர்சனங்களுக்கும் எதிர்வினையாற்றுங்க, பதில் சொல்லுங்க. யாரு? தாவேகா. அவங்கதான் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அப்ப இதுக்கு ஏன் பேசணும்? இதுக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன? அதாவது தாவேகாவோட கொள்கை வழிகாட்டி அப்படின்னு பெரியார் ஈவராவை சொல்றாங்க. அவரை மையப்படுத்தி தொடர்ச்சியா நாங்க பரப்புரை செய்யறோம். அப்ப அது குறித்து நாங்க பேச மாட்டோம்னு கடந்து போற இவங்க 19 எல்லா கட்சிக்குமா சொன்ன ஒரு விமர்சனத்துக்கு இவங்க ஏன் குறுக்க விடணும்? அறிஞர் அண்ணா சொல்றாங்க, மக்களோடு வாழ், மக்கள்கிட்ட செல்லு, மக்களோட வாழ், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களுக்காக சேவையாற்ற தொடங்குறாரு. அவரே சொல்றாரு ஆடம்பரம் பட்டோபம் கூடாங்கிறாரு. அதே போல வாழ்க்கையில எளிமையா வாழ்ந்த தலைவர் தான் பேரறிஞர் அண்ணா. அதே போல பெருந்தலைவர் காமராசர் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு கூட நீங்க செஞ்ச சாதனைகளை படமா எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப இது மூலமா 4 பள்ளிக்கூடம் கட்டிடுவேன், இது எதுக்கு தேவையில்லா வேலைன்னு சொல்லிட்டு
அந்த விளம்பரத்தை கூட மறுத்தவர் காமராசர். அந்த காமராசரை கொள்கை வழிகாட்டியாக கொண்டிருக்காங்க. இப்போ அவங்க 50 கோடி செலவு பண்ணி மாநாடு போட்டாங்க, நாங்கள் விமர்சனம் பண்ணல. பல வேலைகள் செஞ்சாங்க, நாங்கள் விமர்சனம் பண்ணல. ஆனால் இது போன்ற தேர்தல் நிபுணர்களை வைக்கிற முறை, அது திமுக செஞ்சாலும் அதிமுக செஞ்சாலும் யார் செஞ்சாலும் அது வந்து பண கொழுப்பு தான். ஏன்னா நீங்கள் இதை கோட்பாடு என்ன அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய வியூகம்னா என்ன வியூகம்? இப்போ போருக்கு போகிறப்ப வியூகங்களை வைக்கலாம், தேர்தல் என்ன வியூகம்? தேர்தல் களம் ஒன்னே போர்க்களம் மாதிரி தானே. உங்கள் கொள்கையை சொல்கிறது, உங்கள் கோட்பாட்டை சொல்கிறது, மக்களை அரசியல்படுத்துறது, மக்களை வந்து அதன் மூலமாக வென்றெடுத்து நீங்கள் வந்து அதிகாரத்துக்கு போடுறது, இதுதான் வியூகம், அடிப்படை வியூகம். அதை கடந்து இங்கே போலியான ஊடக கட்டமைப்பை ஏற்படுத்துவீங்க அப்படின்னா இதைத்தான் நரேந்திர மோடி பண்ணார், இதுதான் ஸ்டாலின் பண்ணார். 2014 வந்து அன்னைக்கு வந்து இந்தியாவிலே வளர்ச்சி பெற்ற மாநிலம் குஜராத் அப்படின்னு ஊடக கட்டமைப்பை இதே பிரசாந்த் கிஷோர் போன்றவங்களோட தயவுல உருவாக்கி நாடு முழுக்க குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம் போல சித்தரித்து அதன் மூலமாக 2014 ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார். அதுக்கு முன்னாடி பார்த்தா இந்தியா ஒளிகிறது அப்படிங்கிற முழக்கத்தை கூட பாஜக வச்சாங்க. 2021 ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போராடினாங்க. இதெல்லாம் போலியான உலகங்களை ஒழிய இதன் மூலமாக மக்களுக்கு எந்த பயனும் விளையப்படுதில்லை. நீங்கள் மக்களை போய் களத்தில் பாருங்க, மக்களோட களத்தை நின்று அவங்களோட துன்பம் என்ன, துயரம் என்ன, குறை என்ன, நிறை என்ன, கோரிக்கை என்ன, கண்ணீர் என்ன, அதை கேளுங்க. மன்னராட்சி முறையில் கூட மன்னர்கள் வந்து நகர்வலம் வந்தான் மார்வேடம் போட்டுக்கிட்டு மக்களோட துயரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் மக்களாட்சி காலத்தில் மக்களவே பார்க்க மாட்டீங்கன்னா அப்புறம் எப்படி மக்களுக்கான தலைவராக இருக்க முடியும்? யார் சொன்னாங்க சார்? மக்களை பார்க்குறாங்களே. எப்போ ஏன் மோடி பார்க்கலையா, ஸ்டாலின் பார்க்கலையா, விஜயும் பார்க்கலையா? விஜய் எத்தனை முறை பார்த்தாரு? பரந்தூர் போயிட்டு வந்தார்ல சார். பரந்தூர் தடவை போனாரு, கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளாச்சாரம் குடிச்சு அவங்கள பார்க்க போனாரு. அதை தூத்துக்குடிக்கு போனார் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி. அது எல்லாரும் தான் போனாங்க. அது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கான போதுமானது. களத்துல போய் நிக்கணும்ல. அருட்டாப்பட்டில போராடுறாங்களா, அருட்டாப்பட்டி போகணும். போவாரு சார், ஒவ்வொன்னா போவாரு. வேங்கவேல் போறதா ஒரு தகவல். வேங்கவேல்ல எப்ப போறாரு தகவல்? அப்ப வந்து நீங்க வந்து மக்கள் நலன் அப்படின்னு பார்க்காம இதை பண்ணா நம்மளுக்கு வாக்கு கிடைக்குமா, அரசியல் ஆதாயம் தர முடியுமா? நம்மளும் அப்படிதானே. நம்ம அப்படி வாக்குக்கு ஏதாவது பண்றது, பிரச்சாரம் பண்றது இல்லையா? வாக்குக்காக பரப்புரை பண்றோம், வாக்குக்காக அரசியல் பண்ணல. நம்ம 100 விழுக்காடு அரசியல் பண்ணல. அப்படி பண்ணா பல வேலைகள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. நாங்க வந்து எது சரியோ எது தார்மீகமோ அந்த அரசியல் பண்றோம். 5 ஆண்டு காலம் மக்களுக்காக அரசியல் பண்றோம். தேர்தல் சமயத்துல வாக்களை பெறதுக்கு அரசியல் பண்றோம். அவ்வளவுதான். இது அடிப்படையில் என்னன்னா, இது விஜய்க்கு வந்து கோட்பாட்டு தெளிவோ இல்ல நிலைப்பாட்டு முடிவோ எதுவுமே தெளிவா இல்ல. எப்படி சார் சொல்றீங்க? நான் சொல்றேன், கொள்கை தெளிவா அவர் படிச்சார்ல, பேசினார்ல. 5 பேரும் கொள்கையை வழிகாட்டின்னு சொல்றாங்களா? 5 பேர். பெரியார், காமராசர், அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள், அந்த பக்கம் வேலுநாச்சியார். இதுல முதல் கேள்வி என்னன்னா, வேலுநாச்சியார் எந்த கொள்கையை வச்சாங்க, எந்த கொள்கையை வந்து ஏற்றுக்கிட்டாங்க? ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது வந்து அவங்க மக்களாட்சி காலத்துல வாழ்ந்தவங்க. அவங்க வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்காக போராடியதே ஒரு கொள்கைன்னு வச்சுக்கிட்டா, பெரியார் வந்து அதை எதுக்குறாரு? பெரியார் வந்து சுதந்திர நாளே கருப்பு நாள்னு சொல்றாரு. இல்ல காந்திய கொள்கையை வந்து அஞ்சலி அம்மாளும் காமராசரும் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த ஏற்றுக்கொண்ட காந்திய கோட்பாடு பார்த்தா பெரியாருக்கும் காந்திக்குமே ஆகாது. அப்ப கோட்பாட்டு முரண் இருக்கு. இல்ல சமூக நீதி தான் உங்க கோட்பாடு அப்படின்னா 10 விழுக்காடு பொருளாதார இடஒதுக்கீடு குறித்து உங்க நிலைப்பாடுங்க, அருந்ததிய மக்களுக்கான அந்த உள் இடஒதுக்கீடு குறித்து உங்க நிலைப்பாடுங்க. அப்ப அதுக்கும் ஆயத்திரக்கலையே. அப்ப எல்லாமே குழப்பவாதமா இருக்கு. இது ஒரு பக்கம் கோட்பாடு இப்படி இருக்கு. அந்த மேடையில வந்து விஜய் கட்சியோட மேடையில வந்து சொல்லுவாங்க சார், இப்பதானே சார் அரசியலுக்கு வந்திருக்காங்க. படம் இன்னொரு படம் முடிச்சுட்டு தான் முழுமையான அரசியலுக்கு வருவோம் இருக்காங்க. இது என்ன முடியட்டும், அதுக்கப்புறம் அந்த படம் வரும், அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா பேசுவாங்க, சொல்லுவாங்க. எந்தவித கோட்பாட்டு தெரியவும் இல்ல. அவரோட முகம், இந்த திரை முகத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் அரசியலை வெல்லணும்னு நினைக்கிறார். அந்த மேடையில வந்து வர்ணாசிரமத்தை ஏற்க மாட்டோம்னு தீர்மானம் வாசிக்கிறாங்க. அதே சமயத்துல பகவத்கீதையை வந்து விஜய்க்கு ஒரு பரிசா கொடுக்குறாரு. இது எவ்வளவு பெரிய முரண். நல்ல கருத்துக்கள் நிறைய இருக்கு. சரி, இன்னொன்னு இப்படி பாருங்களேன், ஒரு புத்தகத்தை ஒருத்தர் பரிசா கொடுக்குறாரு, வேண்டாம்னு மறுக்க முடியுமா? நீங்க அது திட்டமிடப்பட்டதா யாரோ போய் கொடுத்துட முடியுமா? ஒருத்தர் வந்து பகவத்கீதையை கொடுக்கணும், இன்னொருத்தர் குரானை கொடுக்கணும், இன்னொருத்தர் பைபிள் கொடுக்கணுங்கிறது அது மத நம்பிக்கையில பலரும் ஏத்துக்கிட்டாங்க. பகவத்கீதை எப்படிங்க கொடுக்கலாம்? நீங்க வர்ணாசிரமத்தை வலியுறுத்தது அதானங்க. அது ஒண்ணு. அப்புறம் வந்து மொழி பொறியியலுக்கு மேடையில வந்து வணக்கம் செலுத்துறாரு, மலர் தூவுறாரு. அந்த பக்கம் சாதி, மதம், இனம், மொழி எல்லாமே பிரித்தாளும் காரணிங்கிறார். சாதியும் மதம் பிரித்தாளும், ஆனா மொழியும் இனமும் பிரித்தாளாது, இணைக்கும். அப்ப சாதி மதத்தோட மொழி இனத்தை வைக்கிறாருன்னா மொழி முக்கியம், மொழியை காப்பாத்துறது முக்கியம். அதுக்காக பிரிவினைவாதம் பேசாதீங்கன்றதுதான் என்ன? மொழி பற்றுக்கும் பிரிவினைவாதத்துக்குமான வேறுபட சொல்லுங்க சார். ஒரு திணிப்பு வரும்போது, மொழி திணிப்பு வருது, இல்ல மொழி அழிக்கப்படுது, ஒரு இனம் அழிக்கப்படுதுங்கும் போது நான் அதுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கும் நானே ஒரு ஆதிக்கமா மாறுறதுக்கும் தமிழ்நாட்டுல எந்த மொழி ஆதிக்கம் இருக்கு? நீங்க இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் பேசப்பட வேண்டியது இந்திய ஆதிக்கமும் சமஸ்கிருத ஆதிக்கமும் தான். மற்றபடி தமிழர்கள் என்னைக்கு ஆதிக்கம் பண்ணா? தமிழ் மொழி தமிழ்நாட்டில் இல்லையே.
அப்ப இன்னைக்கு தான் மொழி இனம் அப்படிங்கிற உணர்வு பெற்று தமிழன் எழுந்து வர்றான். இந்த சமயத்துல சாதி மதத்துக்கு பக்கத்துல மொழி இனத்தை வைப்பீங்கன்னா, சரி இனம்னு வச்சா திராவிடியன் ஸ்டாக்குன்னு அண்ணா சொன்னாரு, பெரியாருன்னு சொன்னாரு. அந்த திராவிடங்கிற இனம் பிளவுவாதமா இல்லையா? பார்ப்பனர் அல்லாத அரசியலுங்கிறது தான் நீதி கட்சியோட தொடக்கம். அதான் பெரியாரோட அரசியலுமே. அந்த பார்ப்பன அல்லாத அரசியலை ஏற்கிறாங்களா மறுக்கிறாங்களா? திராவிட நாடு அப்படின்னு சொல்லி அண்ணாவும் கேட்டாரு, பெரியாரும் கேட்டாரு. ஒரு காலகட்டத்தில் வந்து அண்ணா கைவிட்டாரு, பெரியார் திராவிட நாட்டை கைவிட்டு தனித்தமிழ்நாடுன்னு போனார். அந்த தனித்தமிழ்நாடு முழக்கம், திராவிட நாடு முழக்கம், இந்த முழக்கங்கள் பிளவுவாதமா, பிரிவினைவாதமா, நாட்டுக்கான சரியான முழக்கமா? அதை பத்தி உங்க பார்வை என்ன? சரி, இதுக்கெல்லாம் மாற்றா தானே வர்றாரு விஜய். எதுக்கு மாற்றா? அவர் வந்து சாதிக்கு ஒரு தலைவர் என்பது போல ஒரு 5 பேர் வச்சிருக்காரு. பெரியாரை வச்சா முற்போக்கு, நம்மளை வந்து பாஜக பிடின்னு சொல்ல மாட்டாங்க. அம்பேத்கரை வச்சா நம்ம வந்து ஆதி தொல்குடியோட வாக்களை இது பண்ணிடலாம். வேலுநாச்சியாரை வச்சா அது சார்ந்த சமூகத்தை வாக்களை இது பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒழிய தெளிவான தீர்க்கமான ஒரு கோட்பாட்டு பார்வை இல்லை. இது மொதல் செய்தி. அப்புறம் அவங்க நிலைப்பாட்டில் இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறோம். அதில் வந்து எல்லா ஆட்சியும் சொல்கிறோம். விஜயை பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறாரு. இப்போ 4 ஆண்டு காலமாக ஆண்டு வர்ற ஸ்டாலின் ஆட்சியா, அதுக்கு முடிய ஆண்ட எடப்பாடி ஆட்சியா, இல்லை அதுக்கு முடிய ஆண்ட ஜெயலலிதா ஆட்சியா, இல்லை கருணாநிதி ஆட்சியா, இல்லை ஒட்டுமொத்த 50 ஆண்டுகள திராவிட ஆட்சியா? நிர்வாகமே மொத்தமா 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி ஊழல் ஆட்சின்னா அவங்க எம்ஜிஆர் ஆட்சியை எப்படி சொல்றாங்க? எம்ஜிஆரை புகழ்றாங்க. எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சி தானே. எரிசாராய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. பல்கேரியாவில் வந்து அங்கே இறக்குமதி பண்ணுறதுல ஊழல்னு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ அது குறித்தான பார்வை என்ன? அப்போ அதுலேயும் தீர்க்கமான தெளிவான பார்வை இல்லை. கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் மாற்று அப்படின்னு யார் வந்தாருன்னா கமலஹாசன் வந்தார். திரைத்துறையில் கமலஹாசன் வந்தார், விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்த் வர்றப்ப 2004 2006 காலகட்டத்தில் வந்தார். வர்றப்ப மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணினார். கூட்டணி இல்லைன்னார் திராவிட கட்சிகளை. 2 திராவிட கட்சிகளும் ஒரே தட்டில் வச்சு விமர்சித்தார். அதே போல கமலஹாசன் திராவிட கட்சி தான் வந்தப்பவும் அவரும் 2 கட்சிகளையும் சரிசமமாக விமர்சித்தார். ஆனால் விஜயகாந்த் வந்து ஒரு தேர்தலுக்கு பிறகு 2014 தாக்கு பிடிக்க முடியாமல் அதிமுக போயிடுறாரு. கமலஹாசன் வந்து 2024 இப்போ வந்து திமுக போயிடுறாரு. ஆனால் வர்றப்ப திமுக அதிமுக 2 பேரும் திராவிட கட்சிகளையும் சரிசமமாக வச்சாங்க. ஆனால் விஜய் கட்சி தொடங்கி இந்த ஓராண்டு காலத்தில் அதிமுக குறித்து வாய் திறக்கலையே. ஏன் நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க பொதுவாக தானே அவங்க விமர்சனம். அவங்க திமுக குறித்து கூட வாய் திறக்கலையே. திமுக பத்தியுமே பேசல, பாஜக பத்தி கூட பேசலையே. அவங்க நேரடியா சொல்லலாம் கூட திராவிட மாடல்ங்கிறப்ப திமுக புரிஞ்சுக்க முடியுது, அவங்க பாசிசங்கிறப்ப பாஜக புரிஞ்சுக்க முடியுது. அதிமுக எங்காவது சொல்றாங்களா? சார், திராவிட மாடல்னா ஸ்டாலின் வந்து தன்னை ஒரு திராவிட மாடல் அரசாங்க சொல்றாரு. கொள்கை எதிரி யாரு? பாஜகங்கிறாங்க. அரசியல் எதிரி யாரு? திமுகங்கிறாங்க. இல்ல சார், அதிமுகவும் திராவிட கட்சி. நம்ம 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி, இதுதான் திராவிடத்துக்கு மாடல்னு தான் ஸ்டாலின் சொல்றாரே தவிர அது இல்லை. அவங்க அதிமுக போலி திராவிட மாடல்ன்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரிஜினல் திராவிட நாங்க சொல்றோம்ன்ற அர்த்தம் ஆகுது இல்ல? அதுல நான் சொல்றேன், விஜய் விமர்சிக்கிறாருன்னா ரெண்டையும் தானே விமர்சிக்கிறதா எடுத்துக்கணும். திராவிட அதிமுக விமர்சிக்கவே இல்லைன்னு நினைக்கிறீங்க? விமர்சிச்சாரு, ஏதாவது உடனே சொல்லுங்க. அதிமுக அதான் சார், திமுகவையும் தனித்து விமர்சிக்கலையே, அதாவது பாஜகவையும் தனித்து விமர்சிக்கலையே. திமுக அவரு தெளிவா சொல்றாருல்ல, நான் யாரையும் குறிப்பிட்டு இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் பண்ண விரும்பல, நம்ம வந்து வேற அப்ரோச் பண்ணுவோம் தானே சொல்றாரு. அதிமுகன்னு பேர சொல்லல, திமுகன்னு பேர சொல்லல, பாஜகன்னு பேர சொல்லல. ஆனா அவர் சொல்றது மூலமா கொள்கை எதிரி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. கொள்கை பாஜக தான் உங்க புரிதல சொல்லுங்களேன். கொள்கை எதிரி யார சொல்லுங்க? மதவாத அரசியல் பேசுறவங்க, அது அவர்தான் விளக்கணும். நம்ம எப்படி சொல்றது? அது பாஜக. இந்த குடும்ப ஆதிக்கம், திராவிட மாடல், அண்ணா பெரியார் பேரை பயன்படுத்திக்கிட்டு ஒரு மோசமான ஆட்சி கொடுக்குறாங்கன்னா திமுக விமர்சிக்கிறாரு. அந்த பக்கம் பாஜக விமர்சிக்கிறாரு. இலைமறை காயாதான், மறைபொருளா தான், நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்துல அதிமுக குறித்து எங்கேயாவது பேசியிருக்காரா? ஏன் பேசல? ஏன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதிமுகவோடு கூட்டணி போவதற்கான அந்த யோசனை விஜய்கிட்ட இருக்கு. இருந்தா உங்களுக்கு என்ன? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப என்னன்னா, எங்களுக்கு வந்து தேர்தல் லாபம் தான் முக்கியம். தேர்தல் லாபரட்ட கணக்கு தான் என்ன சார் இது? வர முடிச்சிடறேன் சார், வர முடிச்சிடறேன். கூட்டணி தானே அதை வர்றங்க. தேர்தல் லாபரட்ட கணக்கு தான் முக்கியம், அரசியல் ஆதாயம் தான் முக்கியம்னு விஜய் சொல்லிட்டாருன்னா எண்ட் ஆஃப் தி டே ஆட்சி தானே சார். ஆட்சி அமைச்சாதானே தன்னோட கொள்கையில இருக்கிற விஷயங்களை செய்ய முடியும். கொள்கை மட்டுமே பேசி நிர்வாகம் கைக்கு கிடைக்காம என்ன செஞ்சிட முடியும் சொல்றேன். அதாவது ஒருமனே அரசியல் ஆதாயம் வெற்றி மட்டும்தான் நோக்கம்னு விஜய் சொல்லிட்டாருன்னா நம்ம எந்த கேள்வியும் கேட்கப்படுறதில்ல. அவர் அதிமுக கூட்டணி வைக்கட்டும், யாரை கூட்டணி வைக்கட்டும். ஆனா இல்ல சார், கொள்கை தான் முக்கியம். ஆனா வெற்றி கிடைச்சாதான் அந்த கொள்கையை செயல்படுத்த முடியுங்கிற இடத்துல அவர் யோசிக்கலாம். அதிமுகவோடு விஜய் சேர்ந்து கொண்டு ஊழலை ஒழிக்க முடியுமா? அதிமுகவோடு விஜய் சேர்ந்து கொண்டு பாசிசத்தை எதிர்க்க முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? தூத்துக்குடியில் படுகொலை செய்யப்பட்ட தங்கச்சி ஸ்டோலினோட தாயார் வனிதாமா வந்து தாவேக்கால் சேர்ந்திருக்காங்க. ஆனா தாவேக்கா அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கு.
அதிமுக போக மாட்டேன்னு சொல்லுவாங்களா? இப்போ வந்து திமுகவுக்கு குறைந்தபட்சமான ஒரு நிலைப்பாடு இருக்குங்க. பாஜக கடந்த காலத்துல போய் எல்லா வேலையும் பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு பாஜக போக மாட்டோம்னு சொல்றாங்க. அதே போல அதிமுக சொல்லுது. விசிக என்ன சொல்றாங்க? பாஜகவோடும் பாமகவோடும் போக மாட்டேங்கிறாங்க. பாமக என்ன சொல்றாங்கன்னா நாங்க விசிகவோடும் போக மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த கட்சியோடு தான் கூட்டணி வைப்போம்னு எல்லா கட்சிகளும் ஒரு அளவு வச்சிருக்கோம். அந்த அளவோடுக்கு உட்பட்டு விஜயோட அளவுகள்ல அதிமுகவோடு கூட்டணி சேருவாரா சேர மாட்டாரா? சார் அது தேர்தல் நேரத்துல அவங்க முடிவு அவங்க கட்சி எடுக்க வேண்டிய முடிவு சார். அவங்க கட்சின்னு சொல்றேன். அவர் சேருவாரு. இந்த அரசியல் சேர்ந்தா என்ன சேராட்டி நமக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பயமோ? ஒரு பயம் இல்ல. விஜய் வந்து ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வச்சிருவாரோ, வலுவாயிடுவாரோன்ற பயம். அதிமுக போனா நாசமா போவாரு. அது தெரியும். தனியா நின்னா ஜெயிச்சிருவாரு. தனியா நின்னாலும் தாக்கு பிடிக்க மாட்டாரு. இந்த தேர்தலுக்கு பிறகு ரொம்ப அடி வாங்குவாரு. இப்ப என்னன்னா நான் என்ன சொல்றேன், அதிமுகவோடு போலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, கடந்த ஆட்சி காலத்துல அதிமுக அமைச்சர்கள் மீது ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு. வேலுமணி, தங்கமணின்னு சொல்லவே தேவையில்லை. அவ்வளவு வருஷம் எடுக்கிறாங்க. அவங்க ஆட்சி மோசமான ஆட்சி. அவ்வளவு ஒடுக்குமுறை, எதேச்சதிகார போக்கு, பாசிசத்தோடு பாஜகவோடு துணை நின்றவங்க, இப்படி எல்லா குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய அதிமுக போயிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க மக்களுக்கு? எந்த கோட்பாடும் இல்லாத அதிமுக அவங்க சொல்லவே இல்லை சார் அதிமுகவோட கூட்டணி. நம்மளே முன்முடிவு எடுத்து சொல்றோம். இந்த பேட்டி வந்து நீங்க பாத்துக்குங்க, பேட்டி முடிவை பாத்துக்குங்க. ஒரு வருஷம் கழிச்சு இதே பட்டி திரும்ப பாருங்க, அப்ப புரியும். கட்டாயம் அதிமுக அவங்க போவாங்க. அப்ப எந்த கோட்பாடும் இல்லைன்னு சொல்ல வர்றேன். எந்த கொள்கையும் இல்லை. திருப்பரங்குன்றம் இப்ப வந்து தைப்பூசத்துக்கு வந்து விஜய் வாழ் சொன்னாரு. வரவேற்கிறோம். நம்ம கடந்த காலத்துல மலை விவகாரத்துல தாவேகா நிலைப்பாடுங்க இல்ல. அவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? சொல்லுங்க. பாஜக இருந்து ஒரு விமர்சனம் வச்சாங்க. அது என்ன எலெக்ஷன் வரைக்கும் பொறுத்து இருந்துட்டு இப்ப நாம் தமிழர் கட்சி இந்த நிலைப்பாடு வைக்குது. எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி சொல்லியிருக்க வேண்டியது தானே? சீமான் அவர்களோட அறிக்கை வந்துச்சுல திருப்பரங்குன்றத்துல ஒரு நிலைப்பாடு. வினோத் பி செல்வம் கேட்கிறாரு ஒரு கேள்வி. அவர் ஏன் இடைத்தேர்தல் வரைக்கும் கம்முன்னு இருந்தீங்க, இப்ப இப்படி ஒரு நிலைப்பாடு வைக்கிறீங்க? மலை மேல கறி சமைச்சுக்கிட்டா இருந்தாங்க, அந்த நிலைப்பாடுலாம் இப்ப ஏன் வைக்கிறீங்க? ஏன் தேர்தலுக்கு முன்னாடி வைக்கல? உங்களுக்கு வாக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப சேஃபா இந்த இதை வைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பு. சோ அப்படி ஒவ்வொருத்தரும் இது வந்துரும். நான் சொல்றேன், கேள்வியே இல்ல, ஒரு உதாரணம் தான் வச்சேன். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல ஒரே நிலைப்பாடு தான். அங்க 300 ஆண்டுகளா அந்த தர்கா இருக்குது. அங்க வந்து அசைவம் வந்து அங்க சமைக்கப்பட்டு சாப்பிடப்பட்டு வருது. இப்ப திட்டமிட்டு இதை வந்து பிரச்சனையா மாத்தியது திமுக. அதை பயன்படுத்திக் கொள்வது பாரதிய ஜனதா. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் சொல்றேன், பாஜக வந்து அந்த விஷயத்தை தேர்தல்ல பேசல, எலெக்ஷன் பிரச்சாரத்துல பேசல, அந்த டைம்ல இந்த அறிக்கை விடல. இப்ப இவ்வளவு வலுவா விடுறீங்க. தேர்தல் பரப்புரையில ஈரோட்ல பேசுறப்ப முதல்ல சொன்னது எங்களுக்கு ராமர் சாமி வேண்டாம், ராமசாமி வேண்டாம்னாரு. RSS நாட்டு விடுதலைக்காக பாடுபடல, சாவர்கர் மன்னிப்பு கேட்டார்னு தேர்தல் களத்துல பேசியிருக்கோம். அப்ப பாஜக விமர்சிச்சு தானே பேசியிருக்கோம். பாஜக ஓட்டுங்களை வேணும்னு நினைச்சிருக்கோமா? ஓட்டு போடுறவங்க போடட்டும், அவ்வளவுதான். அதுக்காக நிலைப்பாட்டையும் என்னன்னு சொல்லுவாரா இருக்கும். ஜனநாயகம் படம் முடிஞ்சு அதுக்குள்ள முடிஞ்சிடும், ஓஞ்சிடும். உங்க படம் முடிவு வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்களா? பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குமா? அப்ப இது என்ன? அவரு அரசியலுக்கு வரும்போது தெளிவா சொன்னார்ல சார், இன்னொரு கமிட்மெண்ட் இருக்கு. நான் ஒரு ப்ரொடியூசர் கொடுத்துருக்கேன் ஒரு கமிட்மெண்ட், அதை நான் செஞ்சு கொடுக்கணும்ல. ஒரு வேலை நான் எடுத்துட்டேன், அந்த வேலையை செஞ்சு கொடுக்காம இவர் தலைவரான்னு சொல்லுங்க. இதுக்கு வந்து தலைவருக்கான இலக்கணமா அழகான்னு சொல்லுங்க. ஒரு பொறுப்புள்ள மனிதனுக்கான இலக்கணம் இல்ல. நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், அதை செஞ்சு முடிக்கணும்ல. பொறுப்புள்ள மனிதன், பொறுப்புள்ள தலைவர் இல்ல. அதற்கு பிறகு நான் தலைவனா வரணும். எப்ப திருப்பரங்குன்றத்துக்கு எப்ப வாய்த்திருப்பீங்க? அதான் சார், முழுமையா அரசியல் பணிகள் எல்லாம் அரசியல் பண்ண மாட்டாங்க. கண் முன்னே ஒரு அவலம் ஒரு அநீதி நடக்குதுன்னா அதுக்கு எதிராக கொதித்து கிளம்பி களத்தை நிற்கிறவன் எவனோ அவன் தான் தலைவன். இல்ல எனக்கு வேலை இருக்கு, பிரச்சனை இருக்கு, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னா அவன் தலைவன் இல்லை. அவன் தலைவனா இருக்கவும் முடியாது. இப்ப விஜயோட அரசியல் வந்து அப்படிதான் இருக்கு. அவர் வந்து மக்களுக்கான அரசியல் பண்ணல. பிரசாந்த் கிஷோர் இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா, அந்த பக்கம் ஜானரவிசாமி ரொம்ப அழகா சொன்னாங்க. திமுக அதிமுக கூட இந்த தேர்தலில் வந்து எப்படி அணுகலாங்கிறதுக்காக தான் இந்த பிரசாந்த் கிஷோர் சூழ்நிலாம் கூட்டு வந்தாங்க. ஆனா விஜய்க்கு வந்து கட்சி நடத்தவே ஜானரவிசாமி தேவைப்படுறாரு. ஜானரவிசாமி அறிக்கை கொடுக்கலாம்னு சொன்னா அறிக்கை தர்றாரு, இல்ல அறிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அதாவது மத்தவங்க எல்லாம் வந்து அரசியல் மாறிக்கிட்டு இருக்கு சார். நீங்களே ஆரம்பத்துல குறிப்பிட்டிருந்தீங்க. அப்புறம் ஏன் காமராஜர் எடுத்துக்கிறீங்க? காமராஜர் கொள்கை வழிகாட்டி ஏன் காட்டுறீங்க? நீங்களே ஆரம்பத்துல ஒண்ணு குறிப்பிட்டிருந்தீங்க, மோடி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுக்கிட்டு 2014 தேர்தலை எதிர்கொண்டார், ஸ்டாலின் எதிர்கொண்டார். நாடு முழுக்க அகிலேஷ் யாதவ்ல இருந்து, சந்திரபாபு நாயுடுல இருந்து, மம்தா பானர்ஜில இருந்து எல்லாருமே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்றாங்க. அது சரியில்லை. உலகம் முழுக்க ட்ரம்ப்ல இருந்து அதுக்கு முன்னாடி ஜோ பைடன் எல்லாருமே ஸ்ட்ராட்டஜிஸ்ட். 400 கோடி 500 கோடியை கொட்டி ரச்சி ஒருத்தன் வர்றான்னா அவன் மக்களுக்கு சேவையாற்றுவானா? 400 கோடி 500 கோடியை கொட்டி சேவையாற்றுவாங்களே, ஏன் ஆக்க கூடாதா? அப்படின்னா அவங்களோட திரைப்படத்துல வந்து அவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன், அந்த சம்பாரிச்ச பணத்தை கொடுக்கறேன்னு கூட இருக்கலாம். 150 ரூபா தான் கட்டணம்னா 150 ரூபா வாங்குங்களேன். ஏன் 1500 ரூபா வாங்குறீங்க? உங்க ரசிகன், உங்களுக்காக கொடி பிடிக்கக்கூடிய, பதா வைக்கக்கூடிய, பாலாபிஷம் பண்ணக்கூடிய உங்க ரசிகன்கிட்ட 150 ரூபாய்க்கு 1000 ரூபாய் காசு வாங்கினீங்கன்னா எந்த தியேட்டரும் அப்படி எல்லாம் வாங்கல. ரசிகர்களா கலெக்ட் பண்ணி மேபி இந்த விஷயங்களுக்கு எல்லாம் செஞ்சிருப்பாங்க. என் படத்தோட அந்த கட்டணம் எல்லாம் ஒருபோதும் அந்த விதிக்கப்பட்ட தொகையை தாண்டி விற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. தேவையில்லாம பதாக வைக்காதீங்க, அது கவர்மெண்டோட வேலை சார்.
அந்த விலைக்கு மேல வித்தரக்கூடாதுன்னு பாத்துக்க வேண்டியது. அது சட்டம். ஆனா உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கா இல்லையா? உங்க ரசிகனை சரியா வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா? ஆமா சார், அதுக்கு தானே அரசியல். என்னோட படத்தோட பயண அந்த டிக்கெட் வந்து 150 ரூபாய்க்கு பதிலா 1500 ரூபாய் வித்தா நீங்க வாங்காதீங்க, தட்டி கேளுங்க சொல்லிருக்காரு. உங்க ரசிகனை வழிநடத்த மாட்டேங்க சரியா? அவன் கொடி பிடிக்கிறான். இப்போ ஒருவேளை இப்ப நம்ம பிரசாந்த் கிஷோர் வந்து பாத்துட்டாரு அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனை. விஜய் நம்ம இவ்வளவு நாள் விஜய் பத்தி பேசாம இருந்தோம். என்ன பிரசாந்த் கிஷோர் எல்லாம் கூப்பிடுறாங்க, இவங்க வேற மாதிரி போறாங்களோ அப்படின்னு ஒரு பதவி. பீகார்ல அவர் இன்னும் 4 இடங்கள்ல 3 இடங்கள் தோத்து போயிருக்காரு. மீதி ஒரு இடமும் தோத்தாம போயிருக்காரு. 4 இடம் தோத்து போய் 3 இடத்துல அவர் கட்டுத்தொகை போயிடுச்சு. அவருக்கு அதான் நிலைமை. இப்ப பிரசாந்த் கிஷோர் வர்றதோ போறதோ. பிரசாந்த் கிஷோர் தேர்தல நேரா நிக்கும் போது என்னங்கிறது வேற. ஸ்ட்ராட்டஜிஸ்டா எத்தனை பேர் முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு, பிரதமர் ஆக்கியிருக்காரு. கமலஹாசன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்ல கொங்கு ஈஸ்வரன் ஆக்க முடியுமா? இல்ல அண்ணன் தனியரசு ஆக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இவருக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு, காசும் இருக்கு, அதான் கூட்டு வர்றாங்க. அவ்வளவுதான் சார். இதுல பிரசாந்த் கிஷோர் யாரையுமே ஆக்கிட முடியாது இல்ல. அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய, அதாவது ஒரு பலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கட்சியின் தலைவரா ஆக்க முடியும்ல. விஜயை ஆக்க முடியும். விஜயை வச்சு இங்க வந்து ஜெயிக்கிற குதிரை மேல பந்தயம் கட்டலாம்னு நினைப்பு. விஜயை வச்சு ஜெயிக்கிற குதிரை மேல தானே பந்தயம் கட்டுவாங்க நினைப்பு. ஆனா அதான் சார், நினைக்கிற அளவுக்காவது அது ஜெயிக்கிற குதிரையா தானே இருக்கணும். ஊடகங்கள் கட்டமைக்கிறதால, ஊடகங்கள் திரும்ப திரும்ப பேசப்படுறதா ஆக்குறதால அப்படி தோற்றம் இருக்கு. மற்றபடி விஜய் வந்தாருன்னா எம்ஜிஆரோட வரலாற்றை பார்க்கட்டும். எம்ஜிஆர் என்ன அடி வாங்கினாருன்னு 1980 பார்லிமெண்ட் தேர்தலில் 40 இடங்கள் 30 இடங்கள் தோத்து போனாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா 200 இடங்களை 2 முறை 3 முறை தாண்டிருக்காங்க. ஜெயலலிதா தாண்டின இடத்துல 180 கூட எம்ஜிஆர் தாண்டல. தமிழ்நாட்டில் 234 தொகுதியில 180 கூட ஒருபோதும் எம்ஜிஆர் தாண்டல. ஆனா சார், ஒரு எடுத்த உடனே ஒரு இடைத்தேர்தல ஜெயிச்சு ஒரு ஆளும் கட்சியா வர்றது எம்ஜிஆரால முடிஞ்சு. எம்ஜிஆரால தொடர்ந்து ஆட்சியில. ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியல்வாதி நடிகரா இருந்தாரு. விஜய் போல நடிகா இருந்துட்டு திடீர்னு அரசியல் வந்து குதிக்கல. அப்படிலாம் இல்ல சார். அரசியலுக்கு அறிவிப்பு போன வருஷம் முன்னாடியே எவ்வளவு மக்கள் தளங்கள்ல போய் நின்றுக்காரு. நான் சொல்றேன். அதாவது தொடக்கத்துல எம்ஜிஆர் காங்கிரஸ் இருக்காரு. காங்கிரஸ்ல இருந்து அண்ணாவின் கோட்பாடு இருக்கப்பட்டு திமுக பரப்புரை பண்றாரு. அவன் திமுக பரப்புரை பண்றாரு. சட்டமன்ற மேலை உறுப்பினராகிறாரு, சட்டமன்ற உறுப்பினராகிறாரு, 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகிறாரு, சிறு சேமிப்பு துணைத் தலைவர் ஆகிறாரு, மொழிப்போர்ல பங்கு கொள்றாரு. அப்புறம் அன்னைக்கு வந்து நான்சென்ஸ்னு வர்ணிச்ச நேருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி சிறைக்கு போய் SSR எம்ஜிஆரும் சாதாரண வகுப்புல இருக்காங்க. இப்படி அவர் அரசியல் பயணத்தை கடந்து வர்றப்ப 20 ஆண்டு ஆயிடுது. 20 ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தை கொண்டு அதிமுக கட்சி தொடங்குறப்ப அவரோட சேர்ந்து அரசியல்வாதியாக இருந்த, மாவட்ட செயலாளராக இருந்த பல பேர் போனான். அப்படி போயும் 5 ஆண்டு காலம் வந்து அவர் அரசியல் பண்ணி தமிழ்நாடு முழுக்க போய் பேசி கூட்டணி அமைச்சு அப்படிதான் வெற்றி பெற்றாரு. அப்படி 180 தாண்ட முடியல. அதுக்கு பிறகு 1977 ஆட்சி பிடிச்ச எம்ஜிஆர் 3 ஆண்டு காலத்துல ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப 1980 நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் 38 இடங்கள் தோத்து போறாரு. காரணம் வந்து பொருளாதாரத்தை இடஒதுக்கீட்டுக்கு அளவுகளா வைக்கிற அந்த தவறான நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை திரும்ப பின்வாங்கிக்கிட்டு 38 விழுக்காட்டுல இருந்து 50 விழுக்காட உயர்த்தி தர்றாரு. அப்ப எம்ஜிஆருக்கே இவ்வளவு சர்க்கிள் இருக்கு. இவங்க எம்ஜிஆர் போல கனவு காண்டுகிட்டு ஆட்சியை பிடிச்சிடலாம், அதிகாரத்தை பிடிச்சு நினைக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு என்னன்னா, அவர் பிரசாந்த் கிஷோரை பார்க்கட்டும், இல்ல டொனால்ட் ட்ரம்பா பார்க்கட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க போற போக்குல பொதுவாகவே இது போன்ற முறைகளில் நாம் தமிழர் கட்சியின் நம்பிக்கை இல்லை. அது பணக்கொழுப்புன்னு பொதுவாக சொன்ன விமர்சனம் தான் ஒழிய விஜயை மையப்படுத்திய விமர்சனம் இல்லை. விஜய்க்கு அது பொருந்தும். நாங்க தீவிரமாக வச்ச விஜய்க்கும் பொருந்தும். பெரியார் இவரா குறித்தான விமர்சனம் தான் விஜய்க்கும் பொருந்தும் இல்ல. அதனாலதான் விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியை கடுமையா விமர்சிக்கிறாங்க. அப்படியே அந்த பெரியார் குறித்து பேசுறதுக்கும் விமர்சிங்க, கேள்வி எழுப்புங்க, ஒரு வாத பிரதிவாதமா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டுமே, தாராளமா செய்யலாமே. ஏன் வாய் தர மாட்டேங்கிறீங்க? பெரியார் இடத்துல உங்க நிலைப்பாடு என்ன? இப்ப பெரியார் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கடவுள் மறுப்பை மட்டும் நாங்க ஏற்கல, மற்ற எல்லாத்தையும் ஏத்துக்கிறோங்கிறாங்க. பெரியார் கடவுள் மறுப்புங்கிற ஒன்றை வைக்கிற நிலைக்கு போனதே காரணம் என்னன்னா, சாதி ஒழிப்புங்கிற. சாதிங்கிறப்ப சாதியோட வேறு சாஸ்திரத்துல இருக்கு. சாஸ்திரம்னா கடவுள்ல இருக்கு. அப்ப கடவுள் தான் முதன்மை பொருள் இருக்கு சாதியை ஒழிக்கிறதுக்குன்னு. சாதி ஒழிப்புக்கான ஒரு வாய்ப்பாக தான் கடவுள் மறுப்பை வச்சார். இப்ப அண்ணல் அம்பேத்கர் வந்து சாதி ஒழிப்பு பேசினாரு. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் வந்து கடவுள் மறுப்பை பேசல. அவர் என்ன வச்சாருன்னா மத மாற்றம்னாரு. அவர் பௌத்த மதத்துக்கு மாறார். நான் இந்துவா பிறந்துட்டேன், இந்துவா இறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பௌத்த மதத்துக்கு மாறணும். அப்ப அவருக்கு சாதி ஒழிப்புக்கான காரணம் இருந்துச்சு, வாய்ப்பு இருந்துச்சு. நீங்க சாதி ஒழிப்புக்கு என்ன வைக்கிறீங்க? தீண்டாமை ஒழிப்புன்னு வைக்கிறீங்க. தீண்டாமை ஏறக்குறைய ஒழிஞ்சிருச்சு. ஆனா சாதி வந்து கெட்டிப்பட்டு இருக்கு நம்ம. அப்ப அந்த சாதி ஒழிப்புக்காக நீங்க வைக்கக்கூடியது என்ன? வைக்கக்கூடிய வாதம் என்ன? ஒன்றும் இல்லை. இப்ப பெரியாரோட இந்த நிலைப்பாட்டை மட்டும் ஏற்க மாட்டாங்க, இந்த கடவுள் மறுப்பு மட்டும்தான் ஏற்க மாட்டாங்கன்னா, பெரியார் வந்து தனித்தமிழ்நாடு கட்டார், தனி திராவிட நாடு கட்டார், அதை ஏற்கிறாங்களா? அப்புறம் தமிழை வந்து மிக கடுமையா சாடினார். தமிழ் தாயை வந்து கடுமையா சாடினார். தமிழ் மீது வந்து கடுமையா வந்து வன்மம் கொண்டு தமிழ் பைத்தியம், தமிழ் சனியன், தமிழ் காட்டுமராண்டு மொழி அப்படின்னாரு. அப்படி பல நிலைப்பாடு இருக்கு அவர் நிலைப்பாட்டுல.
அதெல்லாம் ஏத்துக்கிறாங்களா? மொழிப்பற்று தேவையில்லைன்னாரு, தேச அபிமானம் தேவையில்லைன்னாரு. அதே போல எதுக்காக அதெல்லாம் சொன்னாருன்னு இருக்கு, அதெல்லாம் ஏத்துக்கிறாங்களா? எதுக்காக சொன்னாரு? எதுக்காக ஒவ்வொன்றும் சொன்னாருன்னு அது அந்தந்த கடந்த காலங்கள்ல பல தலைவர்களும் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்தந்த நேரத்துல மனம் போன போக்கில் சொல்லுவார். பெரியார் வந்து ஒரு தத்துவமா செயல்பட்டது இல்ல, தான் தோண்டித்தனமா என்னென்ன தோணுதோ அந்த நேரத்துல பேசுவார். சோ இப்ப இந்த இதுக்கு வரணும், பெரியார் குறித்த உங்களுடைய விமர்சனத்துக்கு நான் என்ன தாவேகாவினர் வரணும். வர்றது அவங்க விருப்பம். ஏன் விஜய சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒன்னே வரீங்களே? அதான், அதாவது பொதுவான விமர்சனத்துக்கு வர்ற நீங்க பெரியார் ஈவரா விஜய் பாண்டிய சந்திப்பு, பிரசாந்த் கிஷோர் பாண்டிய சந்திப்புக்கு தானே இந்த கேள்வி எழுப்புறாங்களே தவிர அப்பதானே சீமான் பணக்கொழுப்புன்றாரு. பொதுவாதான் சொல்றாரு, எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு. எல்லாருக்கும் பொருந்தும், விஜய்க்கும் தானே பொருந்தது, விஜய்க்காக தானே அதை சொல்றது. கட்டாயம் பொருந்தும், அவங்க பண்ண பொருந்தும். அப்ப இங்க பெரியார் ஈவரா கொடுத்தாரு, ஏன் சார் அப்படி எடுத்துக்கணும்? என்ன எடுத்துக்கணும்? இப்போ பணம் எங்கிட்ட இருக்கு, அந்த பணத்தை நான் மக்களுக்காக செலவு செய்யணும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்ல. மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கறதுக்காக இந்த பணத்தை நான் செலவு பண்றேன், கோடியை வந்து மக்களுக்காக உதவி பண்றாரு அப்படின்னு நம்ம கேட்கப்படுது இல்ல. இப்ப வந்து சார் அதான் உதவி பண்ணா அந்த 300 கோடி அளவுக்கு தான் உதவி பண்ண முடியும். ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சா 3 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட முடியல. அதாவது நீங்க கொள்கையை வழிகாட்டி இருக்கக்கூடிய எந்த தலைவங்க இந்த மாதிரி பிராண்ட் பண்ண, உங்கள்கிட்ட கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்குன்னா கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, மக்களை அரசியல் படுத்துங்க, அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே, அதை செய்யறதுக்கு ஒரு பிளானர்ஸ். அதுக்கு எதுக்கு 300 கோடி இல்ல சார்? அதை எப்படி செய்யறது, என்ன பண்றது? நான் சொல்றேன், பண்றது உங்க விருப்பம், அது தொடர்ந்து இல்ல. ஆனா அது பண கொழுப்பு, இது மக்களாட்சி முறையில பொருந்தாத ஒண்ணு. சட்டவிரோதம் இல்ல சார், நாடு முழுக்க எல்லா அரசியல் கட்சிகள் பெரும்பாலானோர் செய்யறாங்க. ஆட்சிக்கு வரவங்க எல்லாம் செய்யறாங்க. மது விக்கிறது சட்டவிரோதம் இல்ல, ஆட்சிக்கு வரவங்க எல்லாம் செய்யறாங்க. மது விக்கிறது சட்டவிரோதம் இல்ல, அதுக்காக சரியாடுமா? அப்படி பேச முடியாது. அதெல்லாம் அவங்க விருப்பம், அதுக்கு மேல ஒன்று சொல்றதுக்கெல்லாம் இல்ல. நன்றி சார், உங்களோட நினைவு நீங்கள் பண்றது மிக்க நன்றி. Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.